இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்பிஓட டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போகிறோம். எஸ்பிஓட வெப்சைட் SBO portal.org.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரொஃபைல் ஐடி எஸ்பிஓட ஐடியை போட்டு பாஸ்வேர்ட் போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபார்ம்னு இருக்கும். உங்கள் நேம், எஸ்பிஓட ப்ரொஃபைல் ஐடி, சூஸ் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும், டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர். டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருந்தீங்கன்னா வெப்சைட்லேருந்து போஸ்ட் போகிறது தான் இதோட வேலையே. அப்படி இல்லைன்னா பிளாக்ஸ்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ணிக்கலாம். பிளாக்ஸ்னு அதில் போஸ்ட் போகிறது தான் இதோட வேலை. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்னால் ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியா, யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னா அவங்க சொல்கிற கண்டென்ட்டை வந்து நீங்கள் அந்த வீடியோவில் போடணும். உங்களோட வீடியோவில் அது வந்து எஸ்பிஓ பற்றி பேசக்கூடாது. மற்ற மணி ஏர்னிங்ஸ் இந்த மாதிரி அந்த மாதிரி போடாமல் நீங்கள் ஓன் வீடியோ, வேறு ஏதாவது வீடியோ, கேமோ அந்த மாதிரி வீடியோ போடுறீங்கன்னா அதில் வந்து அவங்க சொல்கிறத நீங்கள் பேசணும். அதுதான் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர். இப்போ நீங்கள் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட என்டர் யுவர் வெப்சைட்னு இருக்கும். நீங்கள் அந்த பிளாக்ஸோ அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிடுங்க. வெப்சைட்டுக்கு நீங்கள் ஒரு நேம் வச்சுருப்பீங்க, அந்த நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கண்டென்ட்லாம் நீங்கள் போஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு இருக்குது, அதில் போட்டுருங்க. அடுத்து வெப்சைட்டில் கிரியேட் டேட், அந்த வந்து நீங்கள் வெப்சைட் வந்து எப்போ க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னு அந்த டேட்டை போடணும். நீங்கள் கரெக்டான டேட்டை போடணுன்னு இல்லை, அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற டேட்டை போட்டுக்கோங்க. கண்டென்ட் போஸ்டிங் டிவைஸ், நீங்கள் வந்து கண்டென்ட்டை வந்து போஸ்ட் பண்ணுறீங்கல்ல, அது வந்து எந்த டிவைஸில் இருந்து போஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ வெப்சைட்டில் பண்ணுறதுனால அது வந்து கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லேயோ பண்ணால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சங்கர் சார். அப்படி நீங்கள் மொபைலில் பண்ணுறதா இருந்தால் மொபைல்னு போடுங்க, இல்லை லேப்டாப் கம்ப்யூட்டர் இருந்தால் அது கொடுங்க. ஹவு many போஸ்ட் பர் வீக் அப்படின்னு இருக்குது. நீங்கள் வீக்கில் எவ்வளோ போஸ்ட் போட முடியும் என்னால் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். ஒரு 4 போஸ்ட் போட முடியும்னா 4, ஒரு 5 போட முடியும்னா 5, இந்த மாதிரி எத்தனை போஸ்ட் போட முடியுமோ அந்த போஸ்ட் போட்டுக்கோங்க. அப்புறமா சப்மிட் கொடுத்துருங்க.